السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் இந்த 3 திக்ருகளையும் நாம் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான். அதே போன்று நாள் முழுவதும் அவனுடைய உதவிகளையும் பரக்கத்தையும் பாதுகாப்பையும் அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த 3 திக்ருகளை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாட்களிலே சிறந்த நாள் ஜும்ஆவுடைய நாள் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று இந்த ஜும்ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும் என்று கூறினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவ்வாறு ஏராளமான சிறப்புகள் கூறப்பட்டிருக்கக்கூடிய நாள்தான் இந்த ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஜும்ஆவுடைய நாளில் இந்த 3 திக்ருகளையும் நாம் ஓதுவோம். முதலாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறுவது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் அதிகமாக ஸலவாத்துக்களை கூறுவோம். ஏனென்றால் நாம் கூறக்கூடிய ஸலவாத்துக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து காண்பிக்கப்படுவதாக ஒரு ஹதீஸ் இடம்பெறுகின்றது. அதே போன்று நாம் ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறினால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது 10 தடவைகள் அருள் செய்கின்றான். அதே போன்று ஏராளமான சிறப்புகள் இந்த ஸலவாத்துகளுக்கு கூறப்பட்டிருக்கின்றது. இரண்டாவது, அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வது. அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வது, நாம் செய்யக்கூடிய பாவங்களை எண்ணி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வது. இதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய பாவங்களையும் மன்னிக்கின்றான். நம்முடைய மறைமுகமான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ்வினுடைய ரிஸ்க் நம்மை வந்தடையும். அதே போன்று மூன்றாவது, சூரத்துல் கஹ்ஃபிலே இடம்பெறக்கூடிய அந்த குகைவாசி இளைஞர்கள் ஓதிய துஆ, ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மத்தன் வஹய்யிஅ லனா மின் அம்ரினா ரஷதா. ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மத்தன் வஹய்யிஅ லனா மின் அம்ரினா ரஷதா என்று வரக்கூடிய இந்த துஆவை ஓதுவோம். இந்த 3ஐயும் நாம் அதிகமாக ஓதுவோம். இன்றைய நாள் முழுவதும் அல்லாஹ்வினுடைய உதவியும் பாதுகாப்பும் கிடைக்கும்.